ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். ஏவி பிரிட்ஜோட நார்தர்ன் சைடில் எக்ஸிஸ்டிங் ஸ்லோப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஸ்லோப் அமைச்சு அதை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க டிராஃபிக்கு. அந்த டெம்ப்ரரி ஸ்லோப்பு ஒன்ஸ் பில்லர் எரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்லோப்பை டெமாலிஷ் பண்ண போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம அதாவது ஏவி பிரிட்ஜோட நார்தர்ன் சைடில் இருக்கிறோம். தேனி ஆனந்தம் இருக்குல்ல, ஸோ அந்த சைடில் அதாவது ஏவி பிரிட்ஜோட ஈஸ்டர்ன் சைடில் லேண்ட் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிஸ்டிங் ஸ்லோப் இருக்குல்ல, அதை டோட்டலாக கிளியர் பண்ணி அங்கே புது பாலத்துக்கு பில்லர் வந்துடும். அதாவது ஏவி பிரிட்ஜுக்கு பேரலாக புதுசாக ஒரு பாலம் கட்ட போகிறாங்கல்ல, அந்த பில்லர்ஸ் இப்போ எக்ஸிஸ்டிங் ஸ்லோப்பில் வந்துடும். ஏவி பிரிட்ஜுக்கு மணல்லே ஸ்லோப் அப்படியே தேனி ஆனந்தம் சைடு இருக்குல்ல, ஸோ அந்த பக்கம் ஸ்லோப் அமைச்சிருவாங்க. ஸோ அதுக்கான ஒர்க் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இதுவரை ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. அதாவது கோரிப்பாளையத்துலேருந்து வர பில்லர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பில்லர்ஸ் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. எக்ஸிஸ்டிங் ஏவி பிரிட்ஜோட ஸ்லோப் இருக்குல்ல, ஸோ அதில் பில்லர்ஸ் வரும். ஸ்லோப்போட ஈஸ்டர்ன் சைடு அதாவது தேனி ஆனந்தம் இருக்குல்ல, ஸோ அந்த சைடில் எக்ஸிஸ்டிங் ஸ்லோப்பை தள்ளி வச்சுருவாங்க. அங்கேருந்து இப்போ இருக்கிற ஏவி பிரிட்ஜுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க.